MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சுற்றி நடக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன, ஏன்னா அடுத்தடுத்து அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து வெளியில் வராங்க அப்படின்னு ஒரு தரப்பில் செய்திகள் போடுறாங்க, கூண்டோடு வெளியேற்றம்னு செய்திகள் போடுறாங்க ஊடகங்களில். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசுகிற பொழுது கூண்டோடலாம் ஒன்றும் வெளியேறலைங்க, எந்த கூண்டு யாரும் எங்கேயும் எடுத்துகிட்டு போகலை, எல்லாருமே இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் முரண்பாட்டுகளின் காரணமாக வெளியேறி இருக்கிறாங்க. அப்படி வெளியேறவங்க சில பேர் அதன் பிறகு உணர்ந்து கொண்டு உள்ளே வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்தியாக போடுவீங்களா அப்படின்னு வந்து அவங்க தரப்புலையும் வந்து பேசுகிறாங்க. எனவே நாம் தமிழர் கட்சியை சுற்றி நடக்கக்கூடிய விவரங்கள் என்ன, எதனால் இது போன்ற செய்திகள் வந்து ஃப்ளாஷாக மாறுகிறது, அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய நியாயங்கள் என்ன, எதிர்த்தரப்பில் சொல்லக்கூடிய விவகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் மொத்தமாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அல்லது வந்து கட்சி சார்பான மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது வந்து சேட்டலைட் சேனல்ஸ். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாவட்ட செயலர் விலகி இருக்கிறாரு, அப்புறம் மண்டல பொறுப்பில் இருக்கிற விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வெளியிடக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாக வந்து தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்துகிறோம் அப்படின்ற விவகாரத்தில் களமிறங்கி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்து கலந்தாய்வுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்கிறாங்க. மேலும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போதும் அதில் இருக்கிற சில வேலை செய்யாத நபர்கள் யாரால் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பேசும்போது ஏற்படக்கூடிய முரண்பாடுகளின் காரணமாகவும் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் காரணமாகவும் தான் சில நபர்கள் வந்து வெளியேறாங்க. மற்றபடி கூண்டோடெல்லாம் வந்து யாரும் வெளியில் போகலை அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ ரீசனாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க வெளியேறிய ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்திங்கன்னா சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து மதுரையிலேருந்து வெளியேறிய திரு வெற்றிக்குமரன் இவங்களாம் வந்து சேர்ந்து வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்கத்தின் சார்பாக திருச்சியில் அவங்க வந்து ஒரு கூட்டம், மாவீரர் நாள் கூட்டத்தை வந்து போட போகிறாங்க. அந்த கூட்டத்தினுடைய அந்த கார்டை வெளியிட்டிருந்தாங்க, அழைப்பிதழை. அந்த அழைப்பிதழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் வந்து தலைமையை எடுத்து அவர் தான் வந்து சிறப்பு அழைப்பாளராக இருக்கிறாரு. அதன் பிறகு மற்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க, மற்ற சமூக தளங்களில் பேசக்கூடியவங்க, திருமதி நாச்சால் சுகந்தி அவர்களாக இருக்கிறாங்க, அதே போல் மற்ற வியனரசு ஐயா இருக்கிறாங்க, அப்புறம் பாரிசாலன் போன்ற சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய மற்றும் கல செயற்பாட்டாளர்கள் சில பேரும் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது கட்சியை, நாம் தமிழர் கட்சியை சுற்றி வந்து டார்கெட் பண்ணப்படுறாங்க. நாம் தமிழர் டார்கெட் பண்ணப்படுகிறது. ரீசெண்டாக விகடனில் கூட நாம் தமிழர் கட்சி வந்து தாக்குதல், மும்முனை தாக்குதல் இருக்கிறாங்க. முக்கோண புள்ளியிலிருந்து ஒரு பக்கம் வந்து திமுக வந்து அதுக்கு மெயின் ஸ்கெட்ச் போடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதை வந்து அவங்க திமுக பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியினுடைய மலர்ச்சி அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பலவீனமான போக்கை வந்து காண்பிப்பதற்கு இன்னொரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசப்பட பொருள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலேயே மும்முனை தாக்குதல் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அல்லது இவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்குது, உண்மையிலேயே களத்தில் நடப்பது என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அலசி ஆராய்வதற்காக இரண்டு தரப்பில் இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புலேருந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். அதே போல் வெளியேறுபவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்க என்ன சொல்லி வெளியேறுறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து அறிய முற்பட்டோம். ஸோ ரெண்டு பக்கமாக நம்ம வந்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ரீசெண்டாக வெளியேறவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எங்களுடைய கட்சியிலிருந்து, இது வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சொன்ன விஷயம், எங்கள் கட்சியிலிருந்து 2009 நாங்கள் 10 ஆரம்பிக்கப்பட்ட போதே
ஒரு ஆண்டுலையுமே பல பேர் வந்து வெளியேறி இருக்கிறாங்க. ஒருத்தருக்குமே கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்குது. முதல்ல ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் பொறுப்பாளராக திரு அதியமான் அப்படிங்கிறவர் இருந்தார். அதன் பிறகு அவர் வந்து தனியாக தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து வெளியேறிட்டார். அதன் பிறகு ஒரு காலகட்டத்திலையுமே நிறைய பேர் நாங்கள் வெளியேற்றிருக்கிறோம். ஒருவரும் வெளியேறுவாங்க. ஆனால் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய 8% வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஆளும் தரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக வந்து மாறி இருக்கிறது. அதன் காரணமாக எங்கள் கட்சியை குறிவைத்து அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் ஒன் பை ஒன்னா ஒரு விஷயமாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதில் அவங்க பயன்படுத்தின முதல் யுக்தி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ விவகாரத்தை காவல்துறையில் இருக்கிறவங்களையே வச்சு ஆடியோக்களை வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப அற்பத்தனமான செயல். இதை பண்ணது வந்து தமிழ்நாடு அரசு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை திரு இடுமானம் கார்த்திக் போன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆடியோக்குள்ளே முதல்ல வெளியிடுறது, அப்புறம் அதன் வாயிலாக கட்சிக்குள்ளே வந்து குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்ணது, இரண்டாவதாக தொடர்ந்து டிஃபேம் பண்ணுறது, இவர் வந்து தப்பான நபர், இவர் இந்த மாதிரி நபர் அப்படின்னு சொல்லி டிஃபேம் பண்ணுற வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட கேங் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் பிறகாக வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக மற்றும் கட்சியின் வாயிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கள் கட்சி வந்து வெளியேறின யாருமே திராவிட கட்சிகளுக்கு போனது கிடையாது. அதற்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது திரு ராஜீவ்காந்தி அவர்களும் அதே போல் திரு கருணாநிதி அவர்களும் தான். அவர்கள் வந்து அந்த திராவிட கட்சிகளுக்கு போனதை நார்மலைஸ் பண்ணதன் காரணமாக அதன் பிறகு தான் திராவிட கட்சிகளுக்கு போக ஆரம்பித்தாங்க. நடுவில் கூட தனியாக அமைப்பு ஆரம்பிப்பாங்க அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்கிறாங்க தான். திரு வேலுமுருகன் கட்சியில் கூட எங்களுடைய கட்சிக்காரங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க தான். அது உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதன் பிறகு இப்போ கூட நேற்று நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூரில் இருந்து வெளியேறின ஒரு பொறுப்பாளர் திமுகவினுடைய மாணவர் அணி நிர்வாகி திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய முன்னிலையிலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையிலையும் போய் திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதுக்கான ஃபோட்டோஸையுமே அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வெளியேறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டடாக வந்து நாம் தமிழர் கட்சி மாறி போயிடுச்சு. ஸோ இது வந்து திமுகவில் இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கு சில பேர் வந்து சில வேலைகள் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா கட்சியுமே பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சி நல்லா கிரவுண்ட் லெவலில் அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு, ஆனால் அந்த கட்சி கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்கள அங்கேருந்து எடுக்க வேண்டிய வேலையை வந்து நிச்சயமாக வந்து எந்த கட்சியுமே பார்க்கத்தான் செய்வாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் வந்து திமுகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப பர்சனலாகவும் டார்கெட் பண்ணுறாரு, அட்டாக் பண்ணுறாரு, எங்களெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. அப்போ நாங்கள் திருப்பி அதை பண்ண முடியாது, அதுக்கு நாங்கள் கட்சியை தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுவோம். அதன் காரணமாக தான் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களாம் யார் முக்கியமாக என்னென்னா இவங்க வந்து இம்மிடியட் த்ரெட்டு கிடையாது, பட் ஆனால் பொட்டென்ஷியல் த்ரெட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து விமர்சிக்கிற வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இருக்கிற ஆட்களை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இது ஒன்று தான் வழி அப்படிங்கிற ரீதியிலையும் திமுக செயல்படும்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். ஸோ திமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் தம்மளால் முடியாட்டியும், ஏன்னா திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கோட்பாடையே சீமான் விதைச்சி விட்டதன் காரணமாக திமுகவையும் அதிமுகவையும் நோக்கி வராட்டியும் கூட பரவாயில்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி நகரட்டும். ஏன்னா அவர் வந்து திராவிடம்ன்ற கோட்பாடெல்லாம் பெருசாக பேச மாட்டார், ஆனால் அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாட்டையும் மேதகவே பிரபாகரன் அப்படிங்கிற அவருடைய சித்தாந்தத்தையும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக பேசியும் எழுதியும் தொடர்ந்து களத்தில் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நபராகவும் இருக்கிறார். எனவே அவர் பக்கம் போனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பக்கமும் நாம் தமிழர் கட்சி வந்து வெளியேறுவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து காட்டணுன்றதுக்காக திமுக அதையும் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. மூன்றாவதாகத்தான் திமுக வந்து பண்ணாத, திமுகவோட ஹேண்டில்ஸே இல்லாத ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள்ட்டே கேட்டேன், நீங்கள் வந்து அஃபிஷியலாக அவங்க கட்சியிலிருந்து யாரெல்லாம் விஜய் கட்சிக்கு போயிருக்காங்கன்னு கேட்டேன். விஜய் கட்சிக்கு சில பேர் போயிருக்கலாம், ஆனால் அவங்க யாருமே மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க கிடையாது. கட்சியில் சேர்ந்து ஓராண்டு 2 ஆண்டு ஆன இளைஞர்கள் வந்து போயிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்களுடைய பார்ட்டி அப்டேட்ஸ் பேஜ்லேயோ அல்லது விஜய் அவர்களுடைய பக்கத்துலேயோ இந்த கட்சியிலிருந்து இத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த டேட்டாவையும் வந்து அவங்க பகிரங்கமாக வந்து அறிவிக்கலை. அவங்க அறிவிக்காத வரைக்கும் நம்ம இவங்க தான் சேர்ந்துருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ பிஜேபி யாராக வேணால் இருக்கலாம், அவங்க இந்த டேட்டா வந்து கையில் கிடையாது. ஸோ மும்முனை தாக்குதல் அப்படிங்கிற பேரில் திமுக, தவாக, தாவேகா அப்படின்னு 3 பக்கத்தில் இருந்தும் வந்து சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும்
தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து பரவலாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கூண்டோடு வெளியேறாங்க அப்படின்னா அல்லது பலவீனமாகிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியமோ அதுக்கான விஷயமோ எங்கள் கட்சியில் நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் இப்போ ரீசனாக நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. நீங்கள் என்ன கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது 234 தொகுதியையும் நாங்கள் 234 மாவட்டமாக வந்து நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அப்போ ஒரு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பேரில் கட்சி தொகுதியாக கட்சி மாவட்டமாக நாங்கள் வந்து இதை மாற்றிருக்கிறோம். உண்மையான மாவட்டம் அப்படிங்கிறது வேற, கட்சி மாவட்டமாக நாங்கள் மாற்றிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதிக்கு ஊடாக இருக்கக்கூடிய பூத்துகள் இருக்கு இல்லையா, வாக்ககங்கள் இருக்கு இல்லையா, அப்படியாக ஒரு 10 வாக்ககத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதுக்குள்ளே. அப்போ மாவட்டத்தை மண்டலமாக நாங்கள் சில இடங்களில் மாற்றிருக்கிறோம். ஸோ மண்டல செயலாளர்கள் வேறு, மாவட்ட செயலாளர்கள் வேறு. மாவட்டம் நாங்கள் குறிக்கிறத வந்து பூத்துகள் நினச்சி நாங்கள் மாவட்டமாக குறிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியாக ரொம்ப பகுப்பாய்வு செய்து கள அளவில் நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆட்களும் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு மிகப்பெரிய ஊடகங்களால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர் விலகல் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் விலகிய இடத்துல நாங்கள் அடுத்த நொடியை அவர் விலகிறாரு அல்லது வந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னாலும் நாங்கள் வந்து இன்னொரு ஆட்களாக அங்கே நிரப்பியிருப்போம். அவர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் எந்த ஊடகமும் விலகி இருக்கிறாரு, இவர் அந்த இடத்த வந்து நிரப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட மாட்டேங்கிறாங்க. இதுவே எங்களுக்கு எதிரான திட்டமிட்ட ஒரு எதிர்பரப்புரையாக நாங்கள் வந்து பார்க்குறோம். எங்களை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்காகவும் கட்சி வந்து கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவும் ஊடகங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு வந்து ஆதங்கப்படுறாங்க. அப்படி அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையும் வந்து இதற்கான வேலைகளை ரொம்ப தீவிரமாக பார்க்குறதாகவும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய திரு இடுமானம் கார்த்திக் அவர்கிட்ட பேசும்போது, திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட உளவுத்துறை அதிகாரிகள் வந்து கட்சியிலேருந்து யாராவது வெளியேறாங்களாப்பா, அவங்க பேட்டி கொடுப்பாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறாங்க. ஸோ இதற்கும் உளவுத்துறைக்கும் என்ன வேலை இருக்குது? அப்போ திமுக மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு, திமுகவுக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்கலை. அதன் காரணமாக எங்கெல்லாம் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி கட்சியே இல்லை, கட்சியே கூண்டோடு காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனி நபர்கள், உதிரிகள் ஆகிய நபர்களை வச்சு அவதூறாக பேசுகிறவங்கள வச்சோ அல்லது ஆபாசமாக பேசுகிறவங்கள வச்சோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு வராங்கன்னு சொல்கிறாரு திரு கார்த்திக். இது எந்த வகையிலையும் எங்கள் கட்சியை வந்து பலவீனப்படுத்தலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இதே மாதிரி தான் கட்சியில் பேச்சாளர்களே இல்லைன்னு சொன்னாங்க. திரு ராஜீவ்காந்தி அவர்களும் திரு கல்யாணசுந்தரம் அவர்களும் சிறந்த பேச்சாளர்கள். அவங்க வெளியேறின பிறகு கட்சியில் யாருமே பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திரு துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாங்க ஊடகங்களில், வடக்கஞ்சர் ஸ்ரீதர் பேசுகிறாரு, அக்கால் காளியம்மாள் பேசுகிறாங்க, அதே போல் மருத்துவர் கார்த்திகேயன் பேசுகிறாங்க. நாங்கள்லாம் பேச்சாளர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம், எங்கள்கிட்ட போதாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு திரு இடுமானம் கார்த்திக். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சியில் இருந்து வெளியேறவங்களை பற்றி இவங்க செய்தி போடுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நடத்தக்கூடிய மாத இதழான புதியதொரு தேசம் செய்வோம் அப்படிங்கிற இதழில் நாங்கள் யாரை நீக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளையும், கூடுதலாக யார் வெளியேறினவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி திருப்பி கட்சியில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்களையும் நாங்கள் மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் எங்கள் கட்சியில் வெளியேறினவங்களை பற்றி மட்டும் செய்தி போடுறவங்க யாருமே திருப்பி அவங்க மனம் மாறி உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து போடுறது கிடையாது. இதுவே ஒரு வகையிலான ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாரு திரு கார்த்தி. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் விட்டு வெளியேறவங்க வந்து திரு சீமான் வந்து சர்வாதிகாரம் நடந்துக்கிறாரு. அவர் வந்து நான் தான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் கட்சி, நான் தான் கட்சின்னு பேசுகிறாரு. அது வந்து சரியான ஒரு தலைமைக்கு வந்து அழகு கிடையாது. அதே போல் நெளிவு சிறுவோடு நடந்துக்க வந்து மறுக்கிறாரு. சில விஷயங்கள் சமரசமாக போகணும், பாலிடிக்ஸில் அது பண்ண மாட்டேங்கிறாரு. நாங்கள் எவ்வளோ நாள் கட்சியில் இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படுபவர்கள் வெளியேறியிருப்பதாக தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. மேலும் இதை குறித்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் எங்கள் அண்ணன் பண்ணிக்க மாட்டார், அவர் இது காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவர் சொல்கிறது தான் கட்சி, அவர் சொல்கிறது தான் வேட்பாளர். ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் போகும்போது ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்து ஒருத்தர் வேட்பாளர் நிப்பாட்டுவார், அவர் சொல்கிறதுக்கு நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு உடன்படாத சில பேர் அவர் எதிர்த்து பேசலாம், அதை எதிர்த்து கருத்துக்கள் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து அவர் தான் முடிவெடுப்பார். ஸோ முடிவெடுக்கிற இடத்துல தலைமை இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத கேட்குறவங்க கட்சியில் இருப்பாங்க, இல்லைனா வெளியே தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க.
ஸோ கட்சியை விட்டு வெளியேறவங்க பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, திரு சீமான் சர்வாதிகாரம் நடந்து கொள்கிறார், திரு சீமான் அவங்க நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பது கிடையாது, நெளிவு சுழிவு நடந்து கொள்வது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி வெளியேறவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தனியாக அமைப்பு ஆரம்பித்தவங்களும் இருக்கிறாங்க, தனியாக போய் அல்லது வேறொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணவங்களாகவும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டு கொண்டு இருந்த மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா திமுகவினுடைய ஒரு நிர்வாகிகள் சில பேர் நாம் தமிழர் கட்சியை குறிவைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த நெக்ஸஸில் வந்து வராங்க. மூன்றாவதாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஆனால் அவங்க வந்து நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடிப்போம்லாம் அவங்க வந்து பிடிக்கல. இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பண்ணலை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து போய் ஜாயின் பண்ணன்ற மாதிரி எந்த தகவலுமே கிடையாது. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம், ஒரு நடிகர் அப்படிங்கிற ஈர்ப்பு இருந்திருக்கலாம், அல்லது நமக்கு அங்கே போனால் பொறுப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கலாம். ஏன்னா சில பேர் சில இடங்களில் பொறுப்புகளை நாங்கள் தரோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஓப்பனாகவே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படியா பொறுப்புகள் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சின்ன பசங்க அல்லது இளைஞர்கள் வந்து ஜாயின் பண்ணவங்க அங்கே போய் சில பேர் சேர்ந்துருக்கலாம். ஆனால் மற்றபடி எங்கள் கட்சியில் நிர்வாகிகள் மட்டம் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக இப்போவே ஃபுல்ஃபில்டாக தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து வெளியேறினாங்க அப்படின்னா அந்த இடத்த உடனடியாக நாங்கள் நிரப்பிடுவோம், இதே எங்களோட கட்சியினுடைய கட்டமைப்பு பலவீனமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள். ஸோ இப்படியாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை பற்றிய செய்திகள் ஒரு பக்கமும் வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கும் விதமாக அப்படியெல்லாம் நடக்கவில்லை, எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகம் இதுதான், செயல்முறை இதுதான் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. இருந்தாலும் இது போன்ற தாக்குதல்களை திரு சீமான் அவர்கள் எப்படி வந்து சமாளிக்க போகிறார்? தொடர்ந்து தன்னுடைய கட்சி வந்து இத்தனை நாளாக கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் 8% வாங்கணும், அவங்களால நம்ப முடியல, 36 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால பேரையே சொல்லாமல் எங்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெவ்வேறு வகைகளில் வந்து எங்கள் கட்சியை வந்து முடக்க நினைக்கிறாங்க, தொடர்ந்து பேச நினைக்கிறாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பலம் தான், நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாணியில் தனிச்சு தான் போட்டி, நாங்கள் நிப்பாட்டுறவங்க தான் வேட்பாளர், அதற்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னு அதே மூவோட திரு சீமானும் இயங்கி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இது போன்ற தாக்குதலை திரு சீமானுடைய கட்சி எப்படி சமாளிக்க போகிறது? இந்த தாக்குதலை தொடரும் பட்சத்தில் சீமானுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி சரியுமா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வைத்து அதை விட அதிகமான வாக்கு வங்கியை திரு சீமான் பெறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல போகிறது. இன்னும் இருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகளில் இந்த வேட்பாளருடைய பணிகளை பொறுத்தும் தான் அவருடைய தேர்வு மற்றும் கட்சியில் இருக்கிறவங்களுடைய நிர்வாகிகளுடைய தேர்வு இதையெல்லாம் வைத்துத்தான் வந்து கட்சி வந்து பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள். இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஐடியாலஜிக்கலாக கம்யூனிட்டாக இருக்கிறவங்க, அவங்க யாருமே சித்தாந்த ரீதியாக எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கள்ட்டையோ அல்லது சித்தாந்தமே இல்லாதவர்கள்ட்டையோ போகவே மாட்டாங்க. அதனால் அவங்க எங்கள் கூட தான் இருப்பாங்க, அல்லது கொஞ்ச நாள் மனக்கசப்புக்கு பிறகு மீண்டும் வந்து இணைஞ்சிக்கிடுவாங்க, இதுதான் அவர்கள் செய்வாங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறாங்க கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள். எப்படி சமாளிக்க போகிறார் சீமான்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.